ஏன் நான் கம்மியாக பண்ணேன் அப்படின்னா அப்படியே கொட்டிடுவோம். நெய் தடவி வச்சுருந்தேன், நெய் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். அந்த ரவையை இதில் சேர்த்துட்றேன். கதைன்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபார்வேர்டு பார்த்தேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம ஈஸியான ஒரு ஸ்வீட்டு, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். யாராவது வந்தாலும் உடனே பண்ணிடலாம். எப்போவுமே நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே மில்க் பவுடர் இருக்கும். மில்க் பவுடர் இல்லைனாலும் அப்படியே பண்ணலாம். இது ரவை இல்லாத வீடு இருக்குமா? இந்த டம்ளரில் ஒரு டம்ளர், நீங்கள் எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை நம்ம கொஞ்சம் வறுக்கணும். ரொம்ப நைஸ் ரவையாக இருந்தோன்னா நம்ம மிக்சியில் ஒரு ஓட்ட வேண்டாம். இது கொஞ்சம் பெரிய ரவையாக இருக்கிறதுனால வறுத்துட்டு ஒரு ஓட்டி எடுத்துன்னு வரேன். ஸோ இதை முதல்ல நம்ம வாசனை வர மாதிரி வறுப்போம். வறுக்கிறது எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி லைட்டாக ப்ரௌனாக வறுக்கணும். அதனால் இது ஆறினவொடனே மிக்சியில் கொஞ்சம் நைஸாக ஓட்டி எடுத்துகிட்டு வரணும். இல்லை இதை நீங்கள் நைஸ் ரவை கிடச்சதுன்னா மிக்சியில் ஓட்ட வேண்டாம். ஸோ நான் ஒரு கதை படித்தேன். கதைன்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபார்வேர்டு பார்த்தேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னா, ஒரு வீட்டில் ஒரு பெரிய பண்ணை, அதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு இதை பிரிக்கிறாங்க. அப்போது அந்த எலி பார்த்துட்டு என்னது அது பிரிக்கிறாங்கன்னு பார்த்தா எலி பொறி. உடனே ஒரே பயம் வந்துடுது, அதுக்கு வருத்தம் வந்துடுது. நேராக போய் கோழிக்கிட்ட சொல்கிறது, இந்த மாதிரி நம்ம எஜமானம்மா எலி பொறி வாங்கிட்டாங்க, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னதுக்கு கோழி என்ன சொல்லுது, நீ கவலைப்பட வேண்டியது தான், நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு கேட்குறதும். இப்போ எலிக்கு ரொம்ப வருத்தமாகிடுது. என்னடா நம்ம வருத்தமாக சொல்கிறோம், இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு போயிட்டு அடுத்தது வான்கோழிக்கிட்ட போய் இந்த மாதிரி நம்ம ஓனரம்மா எலிப்பொறி வாங்கிட்டாங்க, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னதுக்கு, எலிப்பொரி வாங்கினா நீ கவலைப்பட வேண்டியது தான், ஆனால் நாங்கள் கவலைப்பட வேண்டாமே அப்படின்னு சொல்லி நக்கலாக சொல்கிறதாம். என்ன ரொம்ப எலிக்கு வருத்தமாக. அப்புறம் நேராக ஆடுகிட்ட போய் சொல்கிறதாம், இந்த மாதிரி எலிப்பொரி வாங்கிட்டாங்க அப்படின்னு. அப்போது உடனே ஆடு சொல்கிறது தான், கரெக்டு தான், நீ தான் வருத்தப்படணும், கரெக்டு, நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுதான். அதோட அவ்வளோதான். நக்கலாக எல்லாமே 3 பேருமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் நீ தான் வருத்தப்படுற மாதிரியும் பேசிட்டாங்க. நைட்டு அந்த முதலாளி அம்மா எலி அந்த இதில் ஏதோ ஒன்று சொருகி வச்சிட்றா, எலி பொரியில். இது இப்போ எலி பார்த்துட்டே இருக்குது. என்ன பண்ணுறது, ஒரு 1/2 hour இருக்கும், டங்குன்னு ஒரு சத்தம். என்னடான்னு உடனே அந்த மோனரம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் வந்துட்டு, ஆகா ஏதோ மாட்டிடுது அப்படின்னு. உடனே என்ன பண்ணுறாங்க, வேகமாக அதை எடுக்கலான்னு வரும்போது அதில் ஒரு பாம்பு மாட்டியிருக்கு. உடம்பு மாத்திரம் டங்குன்னு விழுந்துடுது. ஆனால் அது உடம்பு வெளியில் இருக்கா, டக்குன்னு கையை கொத்திடுது. அவ்வளோதான், விஷம் ஏறிடுது. உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கின்னு முதல்ல அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்போ வந்தவங்க ரொம்ப விஷம் இறங்கியிருந்தாலும் அந்த சூடெல்லாம் தணிக்க கொள்ள இந்த கோழி அடித்து சூப் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. உடனே என்ன பண்ணுறாங்க, வீட்டில் இருக்கிற கோழியை அடிச்சிடுறாங்க. எலி வருத்தப்படுது, கோழி அவுட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள், முதல்ல நம்ம தான் போகிறோம்னு நினச்சின்னு எலி வருத்தப்பட்டது. ஆனால் பகவான் பாருங்கள், அந்த எலி பொறினால என்னாச்சு, யார் மாட்டின்டா, கோழி மாட்டிடுது. சரி, அப்புறம் அதை அடிச்சு சாப்பிட்டாங்களா. நிறைய பேர் துக்கம் கேட்கவும் விசாரிக்கவும் வந்தாங்க. அப்போ கூட்டமாக எடுத்த வீட்டில் உடனே என்ன பண்ணுறாங்க, வான்கோழி அடிச்சிடுறாங்க, அடித்து சமைச்சிடுறாங்க. ஸோ வான்கோழியும் பரிதாபமாக போன உடனே ரொம்ப வருத்தம். யாருக்கு, எலிக்கு. என்னடா இதுன்னு வருத்தப்பட்டு பார்த்துட்டுருக்கு. அப்போ 3வதாக என்ன ஆகுது, இங்கே பாருங்கள், இந்த மீன் டைம் நம்ம ரவையை வறுத்துட்டோம். ரவை நல்லா வாசனை வந்துடுது. இந்த அளவுக்கு வாசனை வந்ததுனா தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ரவையை எடுத்து வேறு இதுக்கு மாற்றிடுறோம். ரவை ஆறட்டும். ரவை ஆறின பிறகு நம்ம இதை மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துன்னு வந்துடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நைஸான ரவையாக இருந்தால் நம்ம வறுத்து அப்படியே பண்ணிடலாம். இது கொஞ்சம் பெரிய ரவையாக இருக்கிறதுனால நான் மிக்சியில் ஓட்டி எடுத்துன்னு வந்துடுறேன். ஸோ இது முடிஞ்சு போச்சு. இதுக்கு தேவையானது என்ன,
இந்த மெஷர்மெண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏதாவது ஒரு அளவு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதே அளவை நீங்கள் ஃபாலோ பண்ணால் டேஸ்ட்டு நல்லா வரும். ஸோ இந்த டம்ளரில் 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் வந்து மில்க் பவுடர், ஏன்னா இது வந்து ரவா பர்ஃபி பண்ணுறதுனால மில்க் பவுடர் நான் இவ்வளோ அளவுக்கு ஒரு 3/4 அளவுக்கு போட போகிறேன். அதுக்கப்புறம் சர்க்கரை வந்து இது ஒரு 1, இது 3/4, 1.25. ஸோ சர்க்கரை ஒரு 1.25 இல்லை 1.5 போட்டுக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இது ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ வருதோ அவ்வளோ சர்க்கரை, அந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி. இவ்வளோ தான் நம்மளோட ஐட்டம். இப்போ நான் இது ஆறினவுடனே அரைச்சி எடுத்துன்னு நல்லா நைஸாக பண்ணி எடுத்துன்னு வரேன். அதுக்குள்ளே நான் இந்த கதையை வந்து கண்டினியூ பண்ணுறேன், சரியா? இப்போ வந்து நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். அந்த ரவையை இதில் சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து மில்க் பவுடர் அதே அளவுக்கு ஈக்குவலாக நான் போட்டுட்டேன். ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக நெய் விட்டு கொஞ்சம் இது பண்ணி வச்சிடணும், இதை கலரி வச்சிடணும், சரியா? மில்க் பவுடர், அந்த பொடி பண்ண இது, அதுக்கப்புறம் நெய்யும் ஊற்றிட்டோன்னா நெய் வந்து உங்களுக்கு ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுக்கோங்க போகிறோம், ரொம்ப வேண்டாம். இதை நல்லா வறுத்து ஒரு பக்கம் வச்சுடுவோம். ஸோ அடுத்தது வந்து நான் சர்க்கரை போட்டு இது பண்ணும்போது நான் ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த மில்க் பவுடர் இதுவும் கொஞ்சம் கட்டி இல்லாமல் அதோடு சேர்ந்துடணும், அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கலரினா போதுமானது. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பர்ஃபி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து மைதா மாவில் பண்ணுறதுக்கு பதிலாக ரவையில் பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்தோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு இருக்கும். இதில் வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் முந்திரி, வால்நட், பாதாம் எல்லாம் வறுத்து பொடி பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணி இன்னும் கூட நீங்கள் ஹெல்த்தியாக கொடுக்கலாம், சரிங்களா? இந்த வறுத்ததை இங்கே பாருங்கள், வறுத்ததை எடுத்து அப்படியே வச்சிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை போட்டுப்போம். சர்க்கரை வந்து அதே அளவுலேயே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 1, ஒரு அரை, 1.5 போட்டிருக்கேன் நான். ஏன்னா எனக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்காதுன்றதுனால நீங்கள் 1.25 போட்டுக்கலாம் கொடுத்த அளவுக்கு. இந்த தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றியாச்சு. இப்போ ஜஸ்ட்டு இது ஒரு கம்பி பதத்துக்கு வர அளவுக்கு கரைஞ்ச உடனே இதை போட்டு கலரணும், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் எதோட விட்டேன் உங்களுக்கு அப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு தேறிட்டு வான்கோழி அடித்தாங்க, நல்லா தேறி வந்துட்டாங்க. இப்போ பார்த்தாங்க அவருக்கு அந்த ஹவுஸ் ஓனருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, நம்ம ஒய்ஃப் நல்லா ரெக்கவரி ஆகிட்டாலேன்னு. உடனே என்ன பண்ணுறாங்க, நம்ம ஊரையே கூப்பிட்டு ஆடை அடித்து பிரியாணி போட்டுருவாங்க. ஸோ இப்போ என்ன எடுத்து எலி வந்து ஒவ்வொருத்தட்டியாக போய் வருத்தப்பட்டது. கடைசியில் எலி அவங்கள பார்த்து வருத்தப்படுற மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸாக நடந்துடுது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா, ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது நம்ம காது கொடுத்து கேட்கணும், நம்மளான உதவியை செய்யணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, எலிக்கு தானே பிரச்சனை, நமக்கு என்ன அப்படின்றாங்க. இப்போ என்னாச்சு, எலிக்கு ஒன்றுமே ஆகலை. அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு ஸ்டேஜில் அவங்களோட லைஃபு முடிஞ்சிடுது. இந்த இதில் என்ன ஆயிடுச்சு, இந்த எலிப்பொறியினால தானே நம்ம ஒய்ஃபுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு எலிப்பொறியை தூக்கி அட்டாணியில் போட்டுடுறாங்க. ஸோ எலிக்கு பிரச்சனையே இல்லாமல் போயிடுது. ஸோ அதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றது தான் நான் இதுலேருந்து தெரிஞ்சுட்டது. நீங்கள் என்ன தெரிஞ்சுட்டீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட அந்த சர்க்கரை வந்து லைட்டாக கரைஞ்செடுத்து இதில் வந்து ஃப்ளேவர்ஸ்லாம் உங்கள் இஷ்டம்தான். சுக்கு போட்டுக்கலாம், ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸை மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம், எல்லாமே உங்களோட சாய்ஸ், சரிங்களா? இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்செடுத்து இதை நீங்கள் ரொம்பலாம் கவலைப்பட வேண்டாம். இந்த பபுள்ஸ் மாதிரி வரும், இந்த பாருங்கள், இப்போ வந்துடுது பாருங்கள், லைட்டாக உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த மாதிரி பபுள்ஸ் வந்தால் போகும். அதான் ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்டேஜுக்கு வந்தவுடனே இதை கொஞ்சம் கொஞ்சமாக கலரி அப்படியே கொட்டி கலர வேண்டியது தான். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக இருக்கணும். இது கெட்டியாக அப்படியே செண்டு மாதிரி வரும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றிட்டேன், கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றினா சீக்கிரம் ஆகிடும், சரியா? பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் கிளறி இருக்கேன். நல்ல வாசனை வரும். நீங்கள் அந்த வாசனை ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு மைசூர் பாக் ஸ்மெல் மாதிரி. நல்லா ஒரு மில்க் ஸ்வீட்டோட அந்த நெய்யோட வாசனை எல்லாம் சேர்ந்து வரும். அப்படி இந்த ஓரம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே செண்டு மாதிரி வரும், இப்படின்னா அப்படி சேர்ந்து வரும். அப்போ நம்ம எடுத்து கொட்டிட்டு உடனே ஸ்லைஸ் போட வேண்டியது தான்.
இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், எப்படின்னா அது அப்படியே நிற்கணும் செண்டு மாதிரி. அதனால் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் கலரணும். ஒரு ஸ்டேஜை நான் உங்களுக்கு காமிக்கிறதாவது காமிக்கிறேன். இப்போ தான் சேர்ந்து வருது. இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் அப்படியே சேர்ந்து வரும். அப்போ நம்ம எடுத்து கொட்டி சாஃப்டாக வேணும்னா நம்ம இந்த பதத்துலேயே கூட கொட்டிட்டு ஒரு மணி நேரம் ஆறின பிறகு தான் ஸ்லைஸ் போடணும். நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் கலரிட்டு போடுறேன். எப்படி இருந்தாலும் ஒரு 20 நிமிஷம் ஆறணும். ஆறிட்டு தான் ஸ்லைஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரொம்ப சீக்கிரம் ரொம்ப முத்த புட்டுட்டிங்கன்னா உடனே ஸ்லைஸ் போடலாம். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ வந்து அப்படி எல்லாம் சேர்ந்து வருது. தெரியுறதா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸு? இப்படி நகர்த்தினா நம்ம அந்த ஸ்பூனோடையே இப்படி வருது பாருங்கள். அதுதான் கணக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி பாருங்கள், இப்படி பண்ணால் அந்த அடி தெரியுதுல்ல? இப்படி இருந்ததுன்னா நம்மளோடது ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து கொட்டிட வேண்டியது தான். கொட்டிட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்படியே கொட்டிடுவோம். நெய் தடவி வச்சுருந்தேன் நான் ஏற்கனவே. அதனால் கண்டிப்பாக நீங்கள் நெய் தடவி வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா ஆறணும். ஒரு 10 நிமிஷம் ஆறினவுடனே ஸ்லைஸ் போட்டோன்னா நம்மளோட சுவையான பர்ஃபி, ரவா பர்ஃபி ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு வந்து நீங்கள் அதை ஸ்கூலுக்கு வந்து லைட்டாக ஒரு இன்டர்வல் டைமில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுக்கணுன்னா 2 பீஸ் கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேலே போட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு என்கிட்ட இல்லாதனால நான் ப்ளைனாக காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது நான் சாஃப்டாக பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் மைசூர் பாக் மாதிரி அப்படி உடச்ச உடனே சாப்பிட்றணுன்னா நீங்கள் நான் 1.25 டம்ளர் சர்க்கரை போட்டேன். நீங்கள் 2 சர்க்கரை போட்டிங்கன்னா கொஞ்சம் மைசூர் பாக் பக்கத்தில் அப்படியே பொரிஞ்சு வரும். அப்போ கொட்டினீங்கன்னா அப்படி உடையிற மாதிரி வரும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பெரியவாலேருந்து எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த பதத்தை மாத்திரம் கொஞ்சம் கரெக்டாக கவனிச்சிக்கோங்க. சாஃப்டாக வேணும்னா கொஞ்சம் அப்படி லேசாக பொரிஞ்சு வரும்போது கொட்டுங்க. இல்லைன்னா மைசூர் பாக் பண்ணும்போது அப்படியே பொதன்னு பொதிஞ்சு வரும்ல, அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லாவே கிளறிட்டு கொட்டுங்க. ஒரே செகண்ட்லேயே கெட்டி ஆகிடும். நம்ம ஸ்லைஸ் போட்டலாம். இப்படி பிடிச்சா பிச்சுற மாதிரி இருக்கும். இது சாஃப்டாக பண்ணியிருக்கறனால எல்லாருமே சாப்பிட்லான்றதுனால நான் பண்ணியிருக்கேன். அதோட சர்க்கரை ஏன் நான் கம்மியாக பண்ணேன் அப்படின்னா, சர்க்கரை நான் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவேன் எங்கள் வீட்டிலன்றதுனால போட்டிருக்கேன். நீங்கள் 2 போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே நட்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க, உங்கள் சாய்ஸ் அது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வாட்டி கொஞ்சம் கொலன்னு இருக்குது, ஊற்றின உடனே ஸ்லைஸ் வரலைன்னா கவலையப்படாதீங்க. எடுத்து திருப்பி பாண்டியில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கலருங்க, கெட்டி ஆகிடும். பயப்படாமல் பண்ணுங்கள். நல்ல சூப்பர் ஸ்வீட் இது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இதே பனங்கல்கண்ட்லேயும் பண்ணலாம். அதுவும் வேறு மாதிரி வரும். ஆனால் ப்ரௌன் கலரில் வரும். நல்லாவும் இருக்கும். அதுவும் பண்ணலாம். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக கல்கண்டு யூஸ் பண்ணுங்கள். அது வந்து 2 டம்ளர் போட்டுக்கோங்க, கரெக்டாக வரும். அது மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ஆமாம், இதில் டேஸ்ட்டும் கன்சிஸ்டன்சியும் கொஞ்சம் இன்னும் சூப்பராக இருக்குன்றதுனால எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும்னால நான் சர்க்கரை யூஸ் பண்ணேன். நீங்கள் ஹெல்த்தியாக வேணும்னா பனங்கல்கண்டு யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ரொம்பலாம் நெய் குடிக்காது. நம்ம நெய் அப்படியே மைசூர் பாக்கு ஊற்றிட்டே இருக்கிற மாதிரிலாம் ஊற்ற வேணாம். அதுவே பொரிஞ்சு வரும்போது கொட்டிடுங்க. சூப்பரான சாஃப்டான ரவா கேக் ரெடி. இப்போ ப்ராடக்ட்டுக்காக நீங்கள் வந்து மேலே ஐக்கான் இருக்கும், அதில் ஃபோன் நம்பர் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் ஒரு ஹாய் அனுப்புங்க. எங்களோட ப்ராடக்ட் அத்தனை லிஸ்ட்டும் வந்துடும். அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.